السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فقل ربكم ذو رحمة واسعة، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: وإن امرؤ قاتله أو شاتمه فليقل إني صائم مرتين، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கையானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் 5 நோன்புகளை முடித்துவிட்டு 6வது நோன்பில் முதல் ஜும்மாவினுடைய பரக்கத்தான ரம்ஸானுடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மீதமுண்டான நாட்களையும் பகலிலும் நோன்பிருந்து இரவிலும் அவனிற்கு பொருத்தமான முறையில் நின்று வணங்குவதற்குண்டான தௌஃபீக்கையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நம்மால் முடிந்த நல்ல அமல் செய்வதற்குண்டான அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்கப்படுகிற நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாகி தருவானாக. சங்கையானவர்களே, நாம் அமர்ந்திருக்கிற இந்த முதல் 10 அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்று தருகிற ஒரு அடையாளமாய் அவ்வளவு ரஹ்மத்து நின்றார் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து வருகிற நடு 10 அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் என்கிற வார்த்தையை அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று தருகிற ஒரு அற்புதமான 10 என்றார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய கலாம் ஷரீஃபை பார்க்கிற பொழுது இந்த 2க்கும் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2ஐயும் சொல்கிற பொழுது தனது பெயரிலிருந்து ஒரு பெயரை சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது பெயரில் வாசி என்கிற ஒரு பெயரை அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கிறான். வாசி என்றால் விசாலமானவன். நம்ம பாஷையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நெருக்கடிக்கு நேர்மாற்றம். நம்ம யார்கிட்டயே போய் நின்று சென்ற வருஷம் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்க, இந்த வருஷம் அதே மாதிரி கொஞ்சம் பறக்கத்தாக செய்யுங்கன்னா, போன வருஷம் மாதிரி கொஞ்சம் விசாலமாக இல்லை, டைட்டாக இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி நெருக்கடியாக இருக்குது, நானே அங்கே இங்கே வாங்கி புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இதுக்கு நேர் மாற்றம் வாசியா. அல்லாஹ்விடத்தில் டைட்டாக இருக்குது, போன வருஷம் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியலை, இப்படி அப்படி நான் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வேற எல்லாம் அல்லாஹ்விடம் கிடையாது. வாசியா என்றால் எப்பொழுதுமே விசாலமான ஒரு குணத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நடந்து கொள்கிறான் என்பதற்குண்டான அடையாளமாய் இந்த வாசி என்கிற வார்த்தையை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க 3 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வாசி என்கிற வார்த்தையை அல்லாஹ் 3 இடத்துல பயன்படுத்துகிறான். இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமான அறிவுடையவன். அவனுடைய அறிவை மிஞ்சி உலகத்தில் யாருடைய அறிவும் அவன் நாடாமல் அந்த அறிவில் வேலை செய்து விடாது என்பது மட்டுமல்ல, அவனின் அறிவை தாண்டி நம்முடைய சிந்தனைகளோ அல்லது அவனுடைய அறிவை தாண்டி நம்முடைய செயல்களோ மறைந்து விட முடியாது என்று வாசி என்கிற விசாலமான அந்த அர்த்தத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அடுத்த 2 இடத்திலையும் வாசி என்கிற அர்த்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். ஃபகுர் ரப்புக்கும் து ரஹ்மத்தின் வாசியா, உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? அவன் விசாலமான ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன்.
அவனுடைய ரஹமத்தை இவ்வளவுதான், இதற்குள் தான், இப்படி தான், இத்துணை நாட்கள் தான் என்று எதை சொல்லியும் அவனுடைய ரஹமத்தை நாம் எல்லைக்குள்ளே வகுத்திட முடியாது. இது ஒரு ரஹமத்தின் வாசியா, விசாலமான ரஹமத்துடையவர் என்று அல்லாஹ் பெயரை சொல்லுவான். அதே மாதிரி மகஃபிரத் என்று வருகிற பொழுதும் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ரப்பக்கும் வாசிஉல் மகஃபிரா, உங்களுடைய இறைவன் மன்னிப்பதிலும் மிகப்பெரிய விசாலமானவன், ரஹமத்தை கொடுப்பதிலும் மிகப்பெரிய விசாலமானவன், மன்னிப்பை தருவதிலும் மிகப்பெரிய விசாலமானவன். இந்த 3 இடத்துக்கும் தான் வாசி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அறிவுக்கு, ரஹமத்திற்கு, மன்னிப்பு என்கிற மகஃபிரத்திற்கு. இதை சொல்லி உலகத்தினுடைய நேர் மாற்றம், உலகத்தில் யாராவது பெரிய அறிஞர் இருக்கிறான்னா உங்களுடைய கல்வியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னால், ஒன்றுமில்லை, யாராவது ஒரு பெரிய குரு இருக்கிறான், குருவுக்கு சிஷியன் பணிந்து நடப்பான், சிஷியனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் குரு தான் எப்படி கற்று எப்படி வந்திருக்கிறோமோ அதை குரு சிஷியனுக்கு முழுசாக சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒன்று தான் கைவித்தியை கையில் வச்சுருப்பான். தான் அறிவை அப்படியே முழுதாக சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஏதாவது ஒன்று கையில் வச்சுருப்பான். ஏன்னா அறிவு என்று வருகிற பொழுது நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறத மனுஷன் குறியாக இருப்பான். அதே மாதிரி தான் யார்கிட்டயா உதவி பெற்றுக்கிட்டு இருக்கிறோம், அந்த உதவி பெற்று கொண்டிருக்கிற மனிதனிடம் உதவி பெறுகிறவரை நல்லவனாக இருந்துக்கிட்டே இருப்போம். திடீரென்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எதிராக நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த உதவி தான் கட்டாகும், அந்த ரஹமத்து தான் கட்டாகும். மன்னிப்பு சொல்லவே தேவையில்லை. பெற்ற தாயாக இருந்தாலும் கூட எத்தனை நேரம் தான் அவனை மன்னிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அல்லாஹ் ரெண்டிலும் சொல்லுவான், ரஹமத்தை தருவதற்கு என்கிட்ட அளவுகோல்லாம் கிடையாது, மகஃபிரத்தை தருவதற்கும் என்ற அளவுகோலும் கிடையாது. வாங்குவதற்கும் அதை பெறுவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய தயார் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் தருவதற்கு நான் தயார். ரஹமத்து வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீங்கள் ஆசையோடு நின்று விடாமல் அதை அடைவதற்குண்டான எந்தெந்த வழிகள் உண்டோ அதையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டால் அதை செய்வதற்கு, அதை தருவதற்கு நான் தயார். மகஃபிரத்தையும் தருவதற்கு நான் தயார். வாங்குவதற்கு நீங்கள் அதற்குண்டான முயற்சியோடு முனைப்போடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பாடமாய் கற்றுத்தருவதற்காகத்தான் வாசி என்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்து சொல்கிறான். நான் உலகத்தில் தாய்மாரெல்லாம் கிடையாது. உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய ஆளை நேசித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குணம் உள்ளவனை நேசித்தாலும் சரி, அவனிடம் எப்பொழுதாவது ஒரு நேரம் முகம் திருப்புவதை பார்க்க முடியும். ஆனால் என்கிட்ட அப்படி அல்ல. நீங்கள் செய்துவிட்ட குற்றங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பதற்கும் மறைப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சொல்லி குர்ஆன் சொல்லுவார்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் தனக்கென்று அவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்குள்ளே யார் உள்ளே புகுந்தான்னு எல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. வரலாறில் எழுதுவாங்க, 2 நல்லடியார்கள், ஒருவர் அமல்களை நிறைய அமல் செய்தே பழக்கப்பட்டவர், இன்னொருவருக்கு அமல் செய்யணுன்னா நம்மளை மாதிரி ஆர்வம் வந்தால் செய்வார், இல்லைனா விட்டுருவார். இன்றைக்கி நமக்கு அப்படி தான். நோன்பு வைக்கணுன்னா கூட ஒரு ஆர்வம் வந்தால் நாளைக்கு எஞ்சி பார்க்கலாம், தொழுவணுன்னா கூட ஒரு ஆசை வந்தால் ஆர்வம் வந்தால் பார்க்கலாம், சதக்கா செய்யணுமா ஆளை பார்த்து முகம் பார்த்து ஒரு ஆசை வந்தால் செய்யலாம். எல்லாம் நமக்கு ஒரு ஆர்வம் வந்தால் வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி நன்றாக தொழுகக்கூடிய அந்த மனிதர் தொழுது 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 அல்லாஹுடைய நேசத்திலும் நெருக்கத்திலும் நெருங்கி போன மனிதர். இவரை தொழுகைக்குவான்னு கூப்பிடுறார், நல்லமல் செய்யவா நல்லவள் செய்யவான்னு கூப்பிடுறார். இவர் சொல்லி 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 பார்த்து கேட்கல. கடைசியாக அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீ சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலான், இந்த மனுஷனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எவ்வளோதான் சொல்கிறது இந்த மனுஷனுக்கு, நல்லது செய் நல்லவனாயிரின்னு எவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சொல்லி 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 வெறுத்து போகிறமே தவிர கேட்கவே மாட்டாங்கிறான். அல்லாஹ் இவனை மன்னிக்கவே மாட்டான் என்கிற வார்த்தையை அவர் சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தையை சொல்லுகிறவரை அவர் அல்லாஹுடைய நெருக்கத்தில் நெருங்கி இருந்தவர், தனது இபாதத்தின் மூலமாய், தனது வாழ்வினுடைய இபாதத்தினுடைய நல்லமல்கள் மூலமாய் அல்லாஹ்வை நெருங்கி இருந்தவர். ஆனால் இவர், நான் அல்லாஹ்க்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறேன், நீ ஒரு அமலுமே செய்யலேன்னு தாழ்வு ஒரு எண்ணத்தில் அவரை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னார். அல்லாஹ் உடனே சொன்னான், எனது மகஃபிரத்திற்குள் வருவதற்கு நீ யார்? எனது மகஃபிரத்திற்குள் வருவதற்கு நீ யார்? உனக்கென்று ஒரு எல்லை உண்டு, ரப்பாகி எனக்கென்று ஒரு எல்லை உண்டு, நான் எல்லையை தீர்மானித்து வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், எப்போ நீ அவரை மன்னிக்க மாட்டேன், அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான் எப்போ நீ சொன்னியோ, அல்லாஹ் சொன்னா அந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய மன்னிப்பிலிருந்து நீ வெளியே போயிட்ட,
உன்னுடைய அமல்கள் அத்தனையும் அழிஞ்சு போச்சு. யாரை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாயோ அவனை மன்னித்து கொண்டேன், என் அடியானாக நான் அவனை உள்ளே சேர்த்து கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்லியதாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிற அந்த அற்புதமான பாடத்தில் ரமலான் நமக்கு நிறைய மகஃபிரத்திற்கு நான் வாய்ப்பை தருகிறது. நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, இத்தனை நாள் தொழுகாமல் இருந்துட்டேனே, இத்தனை நாள் பெற்றோர்களோடு இப்படி நடந்து கொண்டுட்டேனே, இத்தனை நாட்கள் நான் இவ்வளவு தூரம் அல்லாஹை மறந்து வாழ்ந்து விட்டேனே என்று நம்முடைய பழைய கதையவே யோசிச்சுக்கிட்டு இப்போ மட்டும் மாறி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறத விட, இப்பொழுது மாறினாலும் என்னுடைய ரப்புனுடைய மகஃபிரத்தை பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பது தான் இன்ன ரப்பக்கும் வாசியுல் மகஃபிரா. உங்களுடைய இறைவன் மன்னிப்பை விசாலமாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் எத்தனை வருடங்கள் பாவங்கள் செய்தீர்கள் என்பது அல்ல, நீங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது மீள நினைக்கிறீர்களோ அப்பொழுது என்னுடைய அடியானாய் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்குண்டான அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வைத்திருக்கிறான் என்கிற சூசகமான செய்தியை சொல்வதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாசி என்கிற விசாலம் என்கிற அந்த பெயரை சொல்கிற பொழுது ரஹ்மத்திற்கும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். தனது மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மன்னிப்பை நினைக்கிற பொழுது, ஏன்னா பல பேர் நினைப்போமா இல்லையா, பெத்த தாயாக இருந்தாலும் கூட உடன் பிறந்தவனாக இருந்தாலும் எத்தனை நேரம் நானே போய் அவனை திட்டிட்டு நானே போய் மன்னிப்பு கேட்கறது நினைக்கிறது உண்டு. அவசரப்பட்டுறாங்க, நானே அவசரம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறேன், எம்மளை தப்புன்னு தெரியுது, பாவம் அவனு எத்தனை நேரம் தான் மன்னிப்பான் அப்படின்னு நினச்சி சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வெட்கப்பட்டு நாம் ஒதுங்கிடுவோம். கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படி தானே, எப்போ பார் நான் தான் சண்டையை ஆரம்பிக்கிறேன், என்னமோ தெரியல என்னால் சண்டையை பிடிக்காமல் இருக்க முடியல, எத்தனை நேரம் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அவர் எத்தனை நேரம் தான் மன்னிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு நினச்சி மன்னிப்பு கேட்காமல் விட்டு விட்டால் நாம் பாவியாக மாறிவிடுவோம் என்பதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அப்படியெல்லாம் நினச்சி விலகிறாதீங்க, அப்படியெல்லாம் நினச்சி என்னை விட்டு விலகி போயிடாதீங்க, உங்களை மன்னிப்பதற்கு நான் விசாலமான கருணை உள்ளத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கையேந்துவதற்கும் என்னிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்கள் நாடுவதற்கும் தயாராக இருந்தால் நான் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற அல்லாஹுடைய வார்த்தை இந்த ரமலானில் நமக்கு ஆழமாய் உள்ளத்தில் பதிய வேண்டியது. நாம் மகஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்தோமானால் நிச்சயம் இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்குண்டான, நம்முடைய வாழ்நாளில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்துணையும் மன்னிக்க பெறுவதற்குண்டான அற்புதமான அடையாளமாக இந்த ரமலானை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரஹமத்தும் அதுவானிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹமத்தை விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளம் என்னென்ன ஹாஜத்துகள் உண்டோ அவைகளையெல்லாம் நாம் இந்த ரமலானில் கேட்க முடியும். நான் சென்ற வாரம் சொன்ன மாதிரி தான், ஒரு வக்து தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு 70 வக்தை அப்படியே முழுமையாக வைத்திருக்கிறார். சென்ற வாரம் சொன்ன பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், 6 வருடங்கள் என்று. அது பல பேருக்கு புரிஞ்சுதான் என்னன்னு கூட தெரியல. 6 வருடங்களை ஒரு 30 நாட்களுடைய ஃபரதை நாம் செய்கிற பொழுது ஒரு 6 வருடத்தினுடைய ஃபரதை கணக்கிட முடிகிறது. எப்படின்னு யோசிக்கிறோன்னா, ஒரு வக்துக்கு 70 நன்மை அல்லாஹ் தருகிறான். ஒரு வக்துக்கு 70 நன்மை. நாம் ஒரு நாளைக்கு 5 வக்துகள் தொழுகிறோம். ஐயில் 35 350 வக்துகளை ஒரு நாள் தொழுத தொழுகைக்கு 350 வக்துகளை நாம் தொழுது நன்மையை பெற முடிகிறது. இது எப்போ ஒரு நாளைக்கு. ரமலானில் ஒரு 10 நாளைக்கு 50 வக்துகள் என்கிற அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு 150 வக்துகள் என்று நாம் கணக்கிட்டு கொண்டோமானால் ஒரு நாளைக்கு 5 வக்து ஃபரதை மட்டும், சுன்னத்து இல்லாமல், நஃபில் இல்லாமல், வித்ர் இல்லாமல், நாம் தொழுகிற இன்ன பிற அமல்கள் இல்லாமல் வெறும் ஃபரது மட்டும் ஒரு நாளைக்கு 5 என்று எடுக்கிற பொழுது 10 நாளைக்கு 50 வக்து. ரமலானில் 30 நாட்கள் என்று நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்தால் ஒரு 150 வக்துகள் வருகிறது. இந்த 150ஐ நாம் ஒரு வக்துக்கு 70 என்கிற அடிப்படையில் நாம் கணக்கு பண்ணோன்னா 10,500 வக்துகள் வருகிறது. 10,500 வக்துகள் வருகிறது. ஏன்னா நாம் இதை புரியணும். புரிகிற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல முடியும், ரமலான் நமக்கு கிடைக்கப்பெற முடியாத ரஹமத்தினுடைய அடையாளம், சென்று தொழுகைக்கு என்னோடு வா என்று நாம் பிறரை அழைக்க முடியும். ஒரு நாளைக்கு 5 வக்துங்கிறத ஒரு மாதத்துக்கு நம்ம 150 வக்துகள் கிடைக்கிறது. 150ம் 70 வக்தாய் கணக்கிற பொழுது 10,500 வக்துகள் வருகிறது. இந்த 10,500ஐ நாம் அடைய வேண்டுமானால் சுமார் 5 வருடங்களும் 10 மாதங்களும் அல்லாஹ் ஹயாத்த பாக்கிய வச்சு 5 வருடங்களும் 10 மாதங்களும் ஒரு வக்தும் விடாமல் தொழுது இருந்தால், இமாம் ஜமாத்தோடு தொழுது இருந்தால்தான் இந்த 10,500ஐ நாம் நிவர்த்தி செய்ய முடியும். வேணால் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 1,800 வக்து, ஒரு 6 வருடம் என்று கணக்கிடுகிற பொழுது நமக்கு 10,800 வக்து வரும்.
நாம் 10,500 ஃபரதில் மட்டும் பேசும் 10,500 வக்துகள். இதை நாம் அடைய வேண்டுமானால் வாழ்நாளில் எந்த இடத்தில் இருந்தாலும் இமாம் ஜமாஅத்தோடு ஒரு 5 வருடங்களும் ஒரு 10 மாதங்களும் நமக்கு வாழ்வில் தவறாமல் இமாம் ஜமாஅத்தோடு கிடைத்து கொண்டே இருந்தால், வக்து கிடைத்து கொண்டே இருந்தால், நம் ஹயாத்தில் பாக்கி இருந்தால், நோயாளியாக இல்லாமல் இருந்தால், எந்த தடங்களும் இல்லாமல் இருந்து நமக்கு 5 வருஷமும் 10 மாதமும் கிடைச்சாதான் நம்மால் 10,500 வக்துகளை எட்ட முடியும். அப்போ 6 வருஷம் சொன்னோமா இல்லையா? அப்போ இன்னும் 2 மாதம் பேலன்ஸ். ஏன்னா 5 மாதமும் 5 வருஷமும் 10 மாதமும் கிடைக்கிறது. அப்போ இன்னும் 2 மாதம் நான் பேலன்ஸ் எங்கே? அதான் நான் போன வாரமே தெளிவாக சொன்னேன். நாம் ரமதானுடைய ஃபரதையும் ரமதானுக்கு உண்டான குறிப்பான தராவி, ஒரு நாளைக்கு 10 சலாம், 10 நாளைக்கு நமக்கு 100, 30 நாளைக்கு 300. இது 70 நாம் கணக்கிடுகிறோம். 10,500 வக்து கிடைக்கிறது. ஒரு சுன்னத் ஒரு ஃபரதுக்கு சமமானது. அப்போ 30 நாளைக்கு தொழுகிற பொழுது 300ஆக மாறுகிறது. 10,800ஆக ஒரு 6 வருஷம் முழுமையாய் இமாம் ஜமாஅத்தோடு எந்த வக்தையும் விடாமல் தொழுதால் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த ரமதானுடைய இந்த 30 நாட்கள் நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டாலே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவ்வளவு பெரும் அல்லாஹுடைய ரஹமத்திற்குள்ளே நாம் நுழைய முடியும் என்றால் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 6 வருடம் முழுமையாய் ஒரு ஃபரதையும் ஒரு தராவிகளுடைய சுன்னத்தை மட்டும் நாம் சரியாய் செய்கிற பொழுது இதில் ஒரு 10,500, அதில் ஒரு 300 என்று ஒரு 10,800ஆக ஒரு 6 வருஷம் முழுமையாய் நமக்கு இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுண்டிய பாக்கியத்தை எல்லாம் தர்றான்னா அந்த பாக்கியம் நம்முடைய வாழ்நாளில் எவ்வளோ பெரிய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பாய் தந்திருக்கிறான் என்று நாம் ஒரு நொடி யோசித்தால் போதுமானது. நம் வாழ்க்கையினுடைய ரமலானில் ஒரு நொடியை கூட நாம் வீணாக்கி விட மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். 6 வருடங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்கு உண்டானது. எத்துணை அடையாளங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ அத்துணைக்கும் பகரமாய் இந்த ரமலான் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் குறித்து சொல்கிற பொழுது சஹாபாக்கள் ஆர்வமாய் வந்து கேட்டார்கள். அபி உமாமல் பாஹினி ரலியல்லாஹு என்கிற ஒரு சஹாபி உண்டு. வந்து ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமல், எனக்கு ஒரே ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த ஒரு அமல் யுதுஹிலுனி அல் ஜன்னா, என்னை நேரடியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னார். முர்னி பி அமல், ஒரே ஒரு அமல் தான், எனக்கு அதை சொல்லித்தாருங்கள். அந்த ஒரே ஒரு அமல் என்னை யுதுஹிலுனி அல் ஜன்னா, சொர்க்கத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் கேட்கிறது ஒரே ஒரு அமல். ஒரு அமல்னா காலம் முழுக்க செய்கிற மாதிரி ஒரு அமலை கேட்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் பதிலில் சொன்னாங்க, நீங்கள் நோன்பு வைற்றுக் கொள்ளுங்கள். லா அதுல லஹு, உலகத்தில் அதுக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ். இந்த ஒற்றை வார்த்தையில் நம்மால் யோசிக்க முடிகிறது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் வருகிற ரமலான், ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிற கேள்வி எனக்கு அமல் செய்ய வேண்டும், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் போய் சேர்க்கணும்னு கேட்குற இடத்துல தினம் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ். இல்லை காலை மாலை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ். அல்லது நீங்கள் வாரத்தில் இப்படி செய்யுங்க, மாதத்தில் இப்படி செய்யுங்க சொல்லிக் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். லா மிஸ்ல லஹு, இன்னொரு அறிவிப்பில்லா அதுல லஹு, அதுக்கு நிகராக வேறு எந்த அமலுமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நாம் யோசித்த இந்த சிந்தனைக்குள்ளாக வைத்துத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருப்பார்களோ என்று ஒரே ஒரு ரமலானை சரியாக நாம் அடைந்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு ரமலானில் நமக்கு 6 வருடத்தினுடைய தொழுகை கிடைக்கப்பெறுவதற்கான பாக்கியங்கள் இருக்கிறது. 6 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறுவதற்கான பாக்கியங்கள் இருக்கிறது. அது அல்லாத ஃபரதுடைய சுன்னத்தான எத்துணை இபாதத்துகள் இருக்கிறது என்பதையெல்லாம் உள்ளே வைத்துத்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நோன்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு உங்களுக்கு சொர்க்கத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ அந்த நோன்பு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்றால் அந்த நோன்பை நாம் நெருங்குகிற பொழுது, அந்த நோன்பில் நாம் இருக்குகிற பொழுது அதை எப்படி பக்குவமாய் கையாள வேண்டும் என்பதற்குண்டான சிந்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமே தருகிறார். ஏன்னா ரஹமத்தையும் அடுத்து இன்னும் ஒரு 4 நாட்கள் மகஃபிரத்தை நெருங்குகிற பொழுது மார்க்கம் கற்றுத்தருகிறது. ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் பெறுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அற்புதமாய் சஹாபாக்கள் குறித்து இப்படி அல்லாஹ் பேசுவார். சஹாபாக்களுடைய அமல்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் அவ்வளோ பிரத்யேகமாக பேசுனது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு இடத்துல சஹாபாக்கள் குறித்து இவ்வளவு அற்புதமாய் பேசுகிறான். அவர்களுடைய குறிப்பாய் இரவு அமலை அல்லாஹ் பேசுகிறான்.
இரவின் அமலை எல்லாம் பேசுகிறான். இன்னைக்கு நம்மள்கிட்ட பகல் அமலை இல்லாமல் போகிற ஒரு காலத்தில் இரவின் அமல் அது அல்லாஹுடைய நெருக்கத்தின் மிக பாக்கியத்திற்கு உள்ளானது. நாம் கேள்விப்பட்டிருக்கிற முஸ்லிமில் சூரா அந்த இடத்தில் அல்லாஹ் பேசுவான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். நபியே, உங்களுடைய ரப்பு அறிந்திருக்கிறான், நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய தோழர்களும் கூட இரவில் மூன்றில் 2 பகுதி அளவுக்கு நின்று வணங்குகிறார். சுப்ஹானல்லாஹ். இரவை 3 பகுதியாய் பிரித்தால் இரவில் 2 பகுதி அளவிற்கு நின்று வணங்குகிறார்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வனிஸ்பஹு, இரவை சரிபாதியாய் பிரித்து 1 பகுதி அளவிற்கு நின்று வணங்குகிறார்கள். இன்னொரு கூட்டம் வசூலுசஹு, 3ஆய் பிரித்து அந்த 3ல் 1 பகுதி அளவுக்காக நின்று வணங்குறாங்க. இன்னைக்கு நாம் தொழுகிற தராவி 6ஆக பிரித்தாலும் கூட 1 பகுதியில் வராது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்றா, 3ல் 1 பகுதி வணங்குறவங்க இருக்கிறாங்க, இரவை சரிபாதியாய் பிரித்து சரிபாதி வணங்குறவங்க இருக்கிறாங்க, இரவை 3ஆய் பிரித்து 3ல் 2 பகுதியில் வணங்குகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய இரவு அமல் குறித்து அவ்வளவு பிரத்யேகமாய் பேசுகிற பொழுது, குறிப்பாய் ரமலானில் மட்டும்தான் நமக்கு இரவில் ஜமாஅத்தாய் அமல் செய்வதற்குனால வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை கூட 10 நிமிஷத்தில் 2 சலாம் முடிச்சுட்டு போனா போதும். சில பேர் ஆரம்பத்தில் வச்சுட்டு 2 சலாமல் வெளியே ஓடுறது, சில பேர் கடைசி 2 சலாம் கவனித்து உள்ளே வர்றது, இதுவெல்லாம் நம்முடைய ஈமானை நாமே பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற அடையாளம். கண்ணியமானவர்கள், நாம் என்ன வேணுமாலும் காரணம் சொல்லிக்கலாம், ஆனால் இரவின் அமல்கள் நமக்கு எவ்வளவு உயர்வானது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய சஹாபாக்கள்ல இப்படியெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று பேசுகிற பொழுது நாம் தொழுகிற தொழுகை அல்லாஹ் அறியாமலாக இருப்பான். 2 ரக்காத்தில் வெளியே ஓடுறது, 4 ரக்காத்தில் வெளியே ஓடுறது, கடைசியில் வந்து சேர்றது, இதுவெல்லாம் நம்முடைய ஈமானை நாமே கொச்சைப்படுத்துகிறோம் என்று அடையாளம். ஒரு குர்ஆனை கேட்பதற்கு நமக்கு அந்த நேரத்தில் ஒரு மனசு வரலன்னா, ஒரு 1 மணி நேரங்கள் நின்று நமக்கு இரவில் நின்று வணங்குவதற்கு முன்னாடி வியாபாரங்களும் மனைவியும் பிள்ளைகளும் சுகங்களும் பெரிதாய் தெரிகிறது என்றால் நம்முடைய ஈமானை நாம் தான் அளந்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார் அலிம அல்லன் துஹ்ஸூஹு. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொன்னா, ஃபதாப அலைக்கும், அப்பேற்பட்ட மேன்மக்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு. அப்பேற்பட்ட மேன்மக்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இரவின் வணக்கம் அல்லாஹுடைய மிகப்பெரிய மன்னிப்பினுடைய அடையாளமாய் நமக்கு கற்றுத்தரப்படப்படுகிற இடத்தில் மீதமுண்டான நாட்களில் நாம் இரவு வணக்கத்திற்கு ஆர்வம் கொடுக்க வேண்டும். இரவு வணக்கங்கள் அது நமக்கு தராவியாக கிடைத்தாலும் சரி, நமக்கு இரவு வணக்கங்கள் கியாமுல் லைலாக கிடைத்தாலும் சரி, இரவு வணக்கம் நமக்கு தஹஜ்ஜுதாக கிடைத்தாலும் சரி, எது கிடைத்தாலும் இரவு வணக்கங்கள் நாம் எவ்வளவு தூரம் ஆர்வப்படுகிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் எங்கேயும் போய் நான் பாவத்தை மன்னிக்கிறது 8 ரக்காத் தொழுவோம், நீ ஏன் 20 தொழுது அல்லாஹ் கேட்க போகிறதில்லை. ஏன்னா அல்லாஹ்விற்கு கொடுத்து பழக்கம், அல்லாஹ்விற்கு எங்கேயும் கொடுத்து பழக்கம், பாவங்களை அழித்து பழக்கமே தவிர்த்து நீ ஏன் இப்படி தொழுதே நம்மளை கேட்க போறதில்லை. அது நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு வீணா போன ஷைத்தானுடைய எண்ணம், அதுதான் உண்மை. ஆனால் எண்ணத்தை தூர விட்டு கிடைக்கிற அந்த ரமதானில் எவ்வளவு ரக்காத்துகள் கிடைக்கிறதோ அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான ஆர்வத்தையும் ஆசையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மக்ஃபிரத்துடைய முதல் அடையாளம். அல்லாஹ் பேசுவான், ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் சஹர் நேரத்தை அடைந்தால் என்னிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், மன்னிப்பை தேடுங்கள். நான் பூமியின் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கொண்டு யார் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நானே பூமிக்கு குரல் கொடுக்குகிறேன், என் அடியார்களை பார்த்து குரல் கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிற பொழுது அந்த சஹர் நேரத்தில் கூட பாங்கு சொல்கிற வரைக்கும் வயிறு முட்டை தண்ணி குடிக்கணும்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்மை விட இழப்பை சந்திப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது கண்ணியமானவர்கள். ஏன்னா பாங்கிற்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹர் நேரம் முடிகிறது. இன்றைக்கி நாம் பாங்கு சொல்கிறோன்னா பாங்குடைய ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இடைவெளியில் பாங்கு சொல்கிறோம். பேணிக்கை என்பது பாங்கிற்கு குறைந்தபட்ச அளவும் ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாலாக சஹரை முடிச்சிடணும். ரொம்ப பேணிக்கை. அல்லாஹ்விற்காக இருக்க போகிறோம், அவன் பசி காப்பாற்ற மாட்டானா? அல்லாஹ்விற்காக இருக்க போகிறோம், அவன் தாகத்தை அடக்க வைக்க மாட்டானா? பாங்கு சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் முடிகிற வரைக்கும் கடைசி சொட்டு டீயை உள்ள இறக்காம நமக்கு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியே கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், யாராவது குர்ஆனை திறந்து வைத்துக் கொண்டிருக்க மாட்டீர்களா? யாராவது இஸ்திக்ஃபார் தேடிக் கொண்டிருக்க மாட்டீர்களா? யாராவது இன்னும் துஆ கேட்டுக் கொண்டிருக்க மாட்டீர்களா? யாராவது நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிற பொழுது நாம் சாப்பாடு சட்டிலேயே 1 மணி நேரம் உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா இந்த சமுதாயம் தேரவே தேராது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த நேரத்தில் கூட
நமக்கு சஹர் நேரத்தில் கூட முழிப்பு நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லாமல் கடைசி நேரத்தில் முழித்து விட்டு தஹஜ்ஜுதும் இல்லாமல் துஆவும் இல்லாமல் ஒரு பேணிக்கையும் இல்லாமல் உட்கார்ந்து சாப்பாடை மட்டும் நம்ம உட்காந்து தின்னுட்டு இருக்கிறோன்னா அது சஹருக்கு உண்டான ஒரு கண்ணியமே கிடையாது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு நோன்பாளியிடம் சஹர் என்றால் அதில் முதல் பேக்கேஜ் தஹஜ்ஜுத் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோரும் நசீபாக்க வேண்டும். முதல் பேக்கேஜ் தஹஜ்ஜுத் வேண்டும். இரண்டாவது துஆ கேட்பதற்கு ஒரு 5 நிமிடம் அதில் இருக்க வேண்டும். மூன்றாவது அடையாளம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறைவா இந்த தஹஜ்ஜுதின் பாக்கியத்தினால் சஹர் உணவை எங்களுக்கு நீ ஹலாலை கொண்டு மட்டுமல்ல இன்றைய நாள் முழுக்க உண்டான நோன்பினுடைய சோர்வை இல்லாமல் ஆக்குகிற அளவிற்கு பரக்கத்தாய் தா என்று கேட்டுவிட்டு சஹரில் உட்கார்ந்தோம்னா அல்லாஹ் முடிவு பண்ணோம் இவ்வளோ சாப்பிடுன்னு. நாம் முடிவு பண்ண தேவையில்லை, அல்லாஹ்ட்ட கேட்கணும் சஹர் உணவு எனக்கு பரக்கத்தாய் தா, பரக்கத்திற்கு உண்டான அளவு உண்பதற்கு தா, பாக்கியத்தை தான் கேட்டால் நாம் வைக்கிற முதல் கவலத்திலேயே அல்லாஹ் போதும் நான் உடனே பார்த்துக்க நல்லா முடிவு பண்ணிடுவான். நம்மிடம் தஹஜ்ஜுதும் இல்லை, நம்மிடம் அல்லாஹ்வுடைய துஆவும் இல்லை, சஹரை பற்றினான கவலையும் இல்லை, வெறும் சோத்து சட்டி மட்டும் தெரியுதுன்னா நம்முடைய ரமலானும் நோன்பும் அது நிறைய யோசிப்பதற்குள்ளான அடையாளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அது மாதிரி தான். ரசூலுல்லாஹ் ரஹமத்தை பிறகு ரொம்ப வழியெல்லாம் சொல்ல ரேசா சொன்னாங்க, பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது கொஞ்சம் ஊமையாகவே இருந்து விடுங்கள். ஏன்னா ரமலான் வருகிற பொழுதுதான் நம்மை சுற்றி ஷைத்தான்கள் நிறைய வாய் கொடுத்து நம்மை வாய்க்கு வம்பாக இழுக்க நினைக்கிற இடத்தில் நீங்கள் கடந்து போய்விடுங்கள். ரொம்ப ஏதாவது நெருக்கடியாக வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுது ஆச்சரியமாக. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும் யாராவது தேடி தேடி போய் ஏதாவது பம்பிலுக்கமாக பேசுகிறான்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்ட்ட யாராவது சண்டை போட்டாலோ அல்லது வேணுன்னு ஷாத்தமாக உன்னை யாராவது திட்டி வம்புக்கு இழுத்தாலோ ரசூல் இப்படி சொன்னாங்க, ஃபல்யகுல் இன்னி சாயிவன், நான் ஒரு நோன்பாளி அப்படின்னு சொல்லி ரசூல் சொன்னாங்க. ஒரு நேரம் இல்லை மர்ரத்தை 2 நேரம் நீ அவர்கிட்ட சொல்லு நான் நோன்பாளின்னு சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னா மனிதனுடைய பொதுவான இயல்பு ஒரு நேரம் சொல்கிற பொழுது விளையாட்டாக எடுத்துக்கொள்வான். 2வது நேரம் நான் சொல்ல நோன்பாளி அப்படின்னு சொல்கிற பொழுது அவன் கொஞ்சம் ஒதுங்கி செல்வான். ரசூல் வார்த்தையை கூட குறிப்பிட்டு சொன்னாங்க 2 நேரம் சொல். உன்னை வீணாக வம்புக்கு இழுப்பவர்களிடம் அல்லது வீணாய் அரசியல் பேசி வீணாய் குடும்ப விஷயங்கள் பேசி உன் நேரத்தை வீணாக்க வருபவர்கள் நீ சொல், மர்ரத்தை 2 முறை சொல், நான் நோன்பாளி இன்னைக்கு விட்டு நோன்பு முடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்னு மெதுவாக நாசுக்கா சொல்லி உன் நோன்பையும் பாதுகாத்துக்கொள், உன் நாவையும் பாதுகாத்துக்கொள், உன் அமலையும் பாதுகாத்துக்கொள். இந்த ரமலான் முழுக்க நீ பாதுகாப்பிற்காக வேண்டி என்னென்னவெல்லாம் செய்ய முற்படுகிறாயோ அத்துணையிலும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அவனுடைய மன்னிப்பும் உன்னோடு சேர்ந்தே இருக்கும் என்கிற அற்புதமான பாடத்தை இந்த ரமலான் மூலமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற இடத்தில் கிடைக்கப்படுகிற ஃபரதையும் சுன்னத்துகளையும் நஃபில்களையும் நாம் பேணிக்கையாக தொழுவோம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். இறைவா இந்த ரமலான் எனக்கு கடைசி ரமலானாய் மாற்றி வைத்து விடாதே. ரமலானின் முதல் ஜும்ஆவை அடைந்திருக்கிறேன், இன்னும் மீதம் உண்டான நாட்கள் இருக்கிறது, மீதமும் ஜும்ஆக்கள் இருக்கிறது, உன்னுடைய லைலத்துல் கத்ர்கள் இருக்கிறது. இறைவா எங்களுக்கு மீண்டும் ரமலானை சந்தோஷமாய் அடைவதற்கு இந்த ரமலானில் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் யா அல்லாஹ். அப்படி ஆயத்தப்படுகிற நல்ல ஆசைப்படுகிற நல்ல ஈமான்தாரின் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்து அருள் பாலித்தல் என்று அல்லாஹ்விடத்திலே நன்னேரத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாழ்க்கையை சிறப்பு மிகுந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி தந்த அவனுடைய பொருத்தத்திற்கு உண்டான அடியார்களாக ரமலான் நமக்கு துஆ செய்கிற பெரும் பாக்கியத்தை பெற்ற மேன் மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.